வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம இன்டென்சிஃபயர்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இது இன்டென்சிஃபயர்ஸ்க்கான ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். இன்டென்சிஃபயர்ஸ் அப்படின்றப்போ நிறைய அட்வர்ப்ஸ் இருக்கு, நிறைய அட்ஜெக்டிவ் அட்வர்ப் கலோகேஷன்ஸ் இருக்கு, ஃப்ரேசஸ் இருக்கு. ஸோ அதை பத்திலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல பேசிக்கா ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடிய சில இன்டென்சிஃபயர்ஸ் பத்தி பார்த்து இன்டென்சிஃபயர்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இன்டென்சிஃபயர்ஸ்ன்றது வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், நம்ம என்ன பேசுறோமோ அந்த பேச்சுக்குள்ள ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு, இல்ல அதனுடைய உண்மையான அர்த்தத்துல கொஞ்சம் கூட்டவோ இல்ல குறைக்கவோ செய்யறதுக்கு இந்த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையை பார்த்தா உங்களுக்கு உடனே டக்குன்னு புரிஞ்சிடும். நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்டென்சிஃபயர் வெரி. அவன் ஸ்மார்ட் அப்படின்னா ஹிஸ் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றதுக்கும் ஹிஸ் வெரி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம அதுல எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறோம். அவன் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வெரிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். அப்ப அதோடைய மீனிங்ல ஒரு ஒரு ஆம்பிளிஃபை ஆகுது அதோட மீனிங் இல்லையா? அதே மாதிரி அவ ரொம்ப அழகா இருக்கா, அவ அழகா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கும் ஷி இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இதே மாதிரி நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ற ஒரு இன்டென்சிஃபயர் சோ. பொதுவாகவே நாம வெரி, சோ அண்ட் டு இந்த வார்த்தைகளை நம்ம நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம், ரொம்ப இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் நம்ம இந்த சோங்கிற வார்த்தையை எமோஷன்ஸ் கூட சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஹாப்பி, ஆங்க்ரி, டிசப்பாயின்மெண்ட், அப்செட் இந்த மாதிரி வார்த்தைகள் கூட இந்த சோங்கிற வார்த்தையை சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்றதுக்கும் ஐம் சோ ஹாப்பி அப்படின்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி ரொம்ப கோவமா இருக்காரு, ஹிஸ் சோ ஆங்க்ரி, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூன்னு சொல்றதுக்கும் தேங்க்யூ சோ மச்ன்னு சொல்றதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதனாலதான் இதெல்லாம் நம்ம இன்டென்சிஃபயர்ஸ்ன்னு சொல்றோம். அடுத்து நம்ம யூஸ் பண்ற ஒரு வார்த்தை டூ. டூ அப்படின்றப்போ இதோடைய அர்த்தம் நம்ம ஜென்ரலா ஏதாவது ஒண்ணு தேவைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த டூங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். ஒரு சூப் இருக்கு, அது கொஞ்சம் சால்ட்டியா இருக்குன்னா அந்த சூப் இஸ் சால்ட்டி அப்படின்னு சொன்னா போதும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிடலாம். பட் நம்மளால குடிக்க முடியாத அளவுக்கு அது சால்ட்டியா இருக்கு அப்படின்றப்போ இந்த சூப் இஸ் டூ சால்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஏன் பாலை குடிக்கல அப்படின்னு கேட்டா, இல்ல அந்த பால் ரொம்ப ஹாட்டா இருக்கு, இந்த மில்க் இஸ் டூ ஹாட், என்னால வாயிலே வைக்க முடியல, அந்த அளவுக்கு ஹாட்டா இருக்கு. இந்த பாக்ஸ் இஸ் டூ ஹெவி, பாக்ஸ் என்னால தூக்கவே முடியாது, ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்குலாம் நம்ம டூங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ரொம்ப காமனா யூஸ் பண்ற ஒரு இன்டென்சிஃபயர் அப்படின்னா அட்டால் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம சொல்லலாம். இந்த அட்டால நம்ம ஏன் சேர்த்துப்போம் அப்படின்னா, கொஞ்சம் கூட இல்லை, ஈவன் ஸ்லைட்லி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஈவன் அ பிட், அந்த அளவுக்கு கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம இந்த அட்டால்ன்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இதை ஸ்பெசிஃபிக்கா நாம கொஸ்டின்ஸ்லயும் நெகட்டிவ் சென்டென்ஸ்லயும் யூஸ் பண்ணுவோம். எனக்கு நீ பேசுறது கேட்கல அப்படின்னா ஐ கேன்ட் ஹியர் யூ, நீ பேசுறதை என்னால கேட்க முடியல, ஐ கேன்ட் ஹியர் யூ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் நீ பேசுறது எனக்கு சுத்தமா கேட்கல அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஐ கேன்ட் ஹியர் யூ அட் ஆல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அட்டால்ன்ற வார்த்தையை அதுக்கு தான் நம்ம சேர்த்துக்கிறோம். ஐ கேன்ட் ஹியர் யூ அட் ஆல். நீ அவரை பாத்தியா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் அவரை பார்க்கல, ஐ ஹேவன்ட் சீன் ஹிம், கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்ச நாளாவே நான் அவரை பார்க்கல அப்படிங்கிறதுக்கு ஐ ஹேவன்ட் சீன் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் சில சமயங்கள்ல நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம், ஏன் அவரை பார்க்கவே இல்லை, அவர் எங்க போனார்னே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, அவரை பார்க்கவே இல்லையே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்போம். சோ இந்த மாதிரி எம்பசைஸ் பண்றதுக்கு தான் நாம இந்த இன்டென்சிஃபயர்ஸை யூஸ் பண்றோம். ஐ ஹேவன்ட் சீன் ஹிம் அட் ஆல், நான் அவரை பார்க்கவே இல்லையே. நீ டான்ஸ் ஆடுவியா, டு யூ டான்ஸ், அவ்வளவுதான். கொஞ்சமாவது ஆட தெரியுமா உனக்கு, எப்பயாவது ஆடி இருக்கியா, இந்த மாதிரி கேட்கறதுக்கு கொஸ்டின்ல நம்ம அட்டால சேர்த்துப்போம். கொஞ்சமாவது கொஞ்சமாவது அப்படி கேட்கறதுக்கு டு யூ டான்ஸ் அட் ஆல், கொஞ்சமாவது ஆடுவியா, எப்பயாவது ஆடி இருக்கியா, இந்த மாதிரி கேட்கறதுக்கு. ஆன் எர்த் ஃப்ரேசஸ், இதுவும் ரொம்ப காமனான இன்டென்சிஃபயர்ஸ் தான். இந்த ஃப்ரேசஸ் நம்ம இன்டென்சிஃபயரா யூஸ் பண்ணுவோம். ரொம்ப காமனா நம்ம சொல்லுவோம், ஒரு பொருள் இல்ல ஒரு ஏதாவது ஒரு விஷயம், இதுதான் உலகத்திலேயே பெஸ்ட், இதுதான் உலகத்திலேயே பெருசு, இதுதான் உலகத்திலேயே டாலஸ்ட் பில்டிங், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இட் இஸ் த டாலஸ்ட் பில்டிங் ஆன் எர்த், இட் இஸ் த டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னா இது ரொம்ப உயரமான கட்டிடம் முடிஞ்சு போச்சு, இதுதான் இருக்கிறதுலேயே உயரமான கட்டிடம், இட் இஸ் த டாலஸ்ட் பில்டிங். பட் உலகத்திலேயே இதுதான் அப்படிங்கிறப்போ நம்ம அதுல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ராவா ஒரு எம்பசைஸ் பண்ணி சொல்றோம், இட் இஸ் த டாலஸ்ட் பில்டிங் ஆன் எர்த். பட் இதுல நம்ம லிட்டரல் மீனிங்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போற லைக் நத்திங் ஆன் எர்த், இந்த ஃப்ரேஸ் பாத்தீங்களான்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம 5 சென்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? லைக் டேஸ்ட், ஃபீல், ஸ்மெல், லுக், சீம், இந்த மாதிரி வார்த்தைகளோட சேர்த்துதான் இந்த லைக் நத்திங் ஆன் எர்த்தை ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பாக்குறதுக்கோ இல்ல டேஸ்ட் வைஸோ இல்ல ஸ்மெல்லையோ ஏதோ ஒரு விஷயத்துல அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு,
ரொம்ப ஆடா அன்யூஷுவலா நல்லாவே இல்ல, அன்பிளசண்டா இருக்கு, சுத்தமா நல்லா இல்ல, இந்த மாதிரி சொல்றதுக்கு நாம இந்த லைக் நத்திங் ஆன் எர்த்ன்ற ஃப்ரேஸை நம்ம சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று கொடுத்து இது டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னா, ஐயோ டேஸ்ட் லைக் நத்திங் ஆன் எர்த் அப்படின்னா, இந்த டேஸ்ட் கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு இவ்வளவு கேவலமா இருக்கு, அந்த மாதிரி சொல்றது தான் அதோட அர்த்தம். அப்படியே லிட்ரல் மீனிங்கை இங்க கொண்டு வர வேண்டாம், உலகத்திலேயே இந்த பூமியிலேயே அப்படிலாம் சொல்ல வேண்டாம். லைக் இது வந்து ரொம்ப நல்லா இல்லை அவ்வளவுதான். இட் டேஸ்ட் லைக் நத்திங் ஆன் எர்த். ஒரு பொண்ணு அவ சாதாரண நல்லா தான் இருப்பா, மேக்கப் போட்டுட்டு அவளை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா. So with heavy makeup, she looked like nothing on earth. அதே மாதிரி எனக்கு நான் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன், ரொம்ப முடியாம ஃபீல் பண்ணேன். I felt like nothing on earth. I felt like nothing on earth. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் வந்து ஆல்மோஸ்ட் லிட்டரல் மீனிங்கை தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ பெரும்பாலும் இந்த நெகட்டிவ் சென்டென்சஸ்ல தான் நம்ம யூஸ் பண்றோம், அதாவது நெகட்டிவ் மீனிங்ல. அவனை தடுக்கவே முடியாது போல இருக்கே, அவன் கண்டிப்பா செஞ்சுதான் அவன் போல இருக்கே, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த உலகத்துல இருக்க எதுவும் அவனை தடுக்க முடியாது, அந்த மாதிரி அர்த்தத்துல இட் சீம்ஸ் லைக், அந்த மாதிரி தான் தோணுது, எதுவுமே அவனை ஸ்டாப் பண்ணாதுன்னு தோணுது. It seems like nothing on earth can stop him from doing it. It seems like nothing on earth can stop him from doing it. இப்ப நம்ம பார்க்க போற phrases வந்து இதே on earth phrases நம்ம WH கொஸ்டினோட சேர்த்து யூஸ் பண்ணுவோம். வாட், வேர், ஹவு, வை, வென், இந்த மாதிரி எல்லாம். இப்போ நீ எங்க இருந்த, இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்கறதா இருந்தா வேர் ஹாவ் யூ பீன் அப்படின்னு நம்ம கேட்டா போதும். ஏன்னா எங்க பார்த்தாலும் தேடினேன், நீ எங்க தாண்டா இருந்த அப்படின்னு ஒரு அழுத்தி கேட்கறதா இருந்தா வேர் ஆன் எர்த் ஹாவ் யூ பீன், வேர் ஆன் எர்த் ஹாவ் யூ பீன். ஸோ இந்த வேர் கூட இந்த ஆன் எர்த் அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். நீ எப்படிப்பா இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டா ஹவு டிட் யூ ஃபைண்ட் அவுட் அப்படின்னு நம்ம கேட்டா போதும். இது எப்படி கண்டுபிடிச்ச நீ அப்படின்னு கேட்கறதா இருந்தா ஹவ் ஆன் எர்த் டிட் யூ ஃபைண்ட் அவுட், ஹவ் ஆன் எர்த் டிட் யூ ஃபைண்ட் அவுட். இப்போ யாராவது ஒருத்தவங்க அப்படி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்காங்கன்னா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வாட் இஸ் ராங் வித் யூ அப்படின்னு நம்ம கேட்கலாம். உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு அழுத்தி கேட்கறதா இருந்தா வாட் ஆன் எர்த் இஸ் ராங் வித் யூ, வாட் ஆன் எர்த் இஸ் ராங் வித் யூ. இதே மாதிரி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் ஆன் எர்த் இஸ் ஹி டூயிங், வாட் ஆன் எர்த் இஸ் ஹி டூயிங். இந்த ஃப்ரேஸ் எல்லாமே இது மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் தான். வாட் இஸ் ஹி டூயிங் அப்படின்னு கேட்டாலே போதும். பட் அதுல நம்ம இன்டென்சிஃபை பண்றோம், அதோட அர்த்தத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்றோம். ஸோ வாட் ஆன் எர்த் இஸ் ஹி டூயிங். அடுத்து நம்ம பார்க்க போற இன்டென்சிஃபையர் எவர். எவர் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட திரும்ப திரும்ப ஒரே கேள்வி கேட்கறாங்க, இல்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கேட்கறாங்க அப்படின்னா நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? திரும்ப இதை என்கிட்ட கேட்காத, டோன்ட் ஆஸ்க் மீ திஸ் அகெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல ஒரு எவரை சேர்த்து பாருங்களேன், டோன்ட் எவர் ஆஸ்க் மீ திஸ் அகெயின் அப்படின்னு சொல்றப்பவே நம்ம இதை எவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றோம், நம்ம இதுல எவ்வளவு கண்டிப்பா இருக்கோங்கிறது கேட்கறவங்களுக்கு புரியும். ஸோ அடுத்தவரை நம்மளை கேட்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அழுத்தம் அந்த சென்டென்ஸ்ல வருது இல்லையா. ஸோ அதே மாதிரி இதை திரும்ப ஒரு தடவை செய்யாது, டோன்ட் எவர் டூ திஸ் அகெயின் அப்படி சொல்றப்பவே நம்ம வந்து அடுத்தவங்க கேட்கறவங்களுக்கே வந்து ஓகே இவங்க ரொம்ப கண்டிப்பா சொல்றாங்க, இதை செய்யக்கூடாது இல்ல கேட்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வர மாதிரி ஒரு பஞ்ச் வருது இல்லையா. சோ இதே மாதிரி இந்த எவரை WH கொஸ்டின்ஸ் கூட நம்ம சேர்த்து சொல்லலாம். ரொம்ப காமனான ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்றது, நீ அவங்க கிட்ட சொல்லிடாத, வேற யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொன்னோம்னா நான் ஏன் அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல போறேன், why do I tell them அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பட் இதுல ஒரு எவர் சேருங்களேன், why ever do I tell them, நான் ஏன் இதெல்லாம் போய் சொல்ல போறேன், why ever do I tell them. இந்த மாதிரி நம்ம எவர் சேர்த்து சொல்லுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு கால் பண்ணியா நீனு, இல்ல நான் ஏன் கால் பண்ண போறேன். சோ இந்த மாதிரி நம்ம சொல்றப்பவே இதை வந்து நம்ம ஒரு குவெஸ்டனா இல்ல ஒரு ஸ்டேட்மெண்டா தான், எனக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, நான் சொல்லவே இல்லை, நான் ஏன் சொல்ல போறேன், இந்த மாதிரி நம்ம சொல்றதே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். சோ இந்த இடத்துல why did you call them அப்படின்னா அது ஒரு கொஸ்டின். பட் இந்த எவரை சேர்க்கிறப்பவே அது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி, என்னுடைய நிலைப்பாடு என்ன, நான் அது மாதிரி சொல்லல, எனக்கு சொல்ல தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை தான் இங்க கொண்டு வருது. சோ இந்த வீடியோல நாம இன்டென்சிஃபையர்ஸ் ரொம்ப பேசிக்கா ரொம்ப காமனா யூஸ் பண்ற சில இன்டென்சிஃபையர்ஸ் பார்த்தோம். பட் இன்டென்சிஃபையர்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, எம்பசைசர்ஸ், டவுன்டோனர்ஸ், ஆம்பிளிஃபையர்ஸ், பட் அதுலயும் நிறைய சப்டிவிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு, நிறைய அட்வர்ப்ஸ், அட்ஜெக்டிவ் அட்வர்ப் கலோகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஒரு ஸ்டெப் கண்டிப்பா மேல கொண்டுட்டு போகும். நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது ஆப்போசிட்ல கேட்கறவங்களுக்கு நம்ம என்ன மீன் பண்றோங்கிறத தெளிவா சொல்றதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பத்தின வீடியோக்கள்லாம் நீங்க அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.